திருத்தணி கோயிலில் பக்தர் தவறவிட்ட தங்க நகையை மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்த சகோதரிகளுக்கு திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேரில் வரவழைத்து பாராட்டு தெரிவித்துள்ளார். சென்னையைச் சேர்ந்த ஐடி நிறுவன ஊழியர் கௌதம் என்பவர் குடும்பத்தினருடன் திருத்தணி முருகன் கோயிலுக்கு சென்றிருந்த போது அவர் கையில் அணிந்திருந்த 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க காப்பினை தவறவிட்டுள்ளார். கௌதம் அளித்த புகாரின் அடிப்படையில் மலைக்கோயில் புறக்காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இதனிடையே அரக்கோணம் அடுத்த கோணலம் பகுதியைச் சேர்ந்த சகோதரிகள் ரேணுகா, பவித்ரா ஆகியோர் கார் பார்க்கிங் பகுதியில் தங்க காப்பு கிடந்ததாக கூறி அதனை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். சிறுமிகளின் பெற்றோர் சாலையோரம் துடைப்பம் கட்டி விற்கும் வேலையை செய்து வரும் நிலையில் கீழே கிடந்த 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகையை போலீசாரிடம் ஒப்படைத்த சிறுமிகளையும் அவர்களது பெற்றோரையும் திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் நேரில் வரவழைத்து கேடயங்கள் வழங்கியும் பரிசுகளை வழங்கியும் கௌரவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிறுமி ரேணுகா, அடுத்தவர் பொருட்களுக்கு எப்போதுமே ஆசைப்படக்கூடாது என்று பெற்றோர் தங்களுக்கு அறிவுறுத்தி வளர்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நானும் தங்கச்சி திருத்தணி கோயிலுக்கு போயிருந்தோமே, அங்க எங்களுக்கு ஒரு கை கொடுத்த வழியில கட்டிச்சு. அதான் எடுத்துன்னு போய் அந்த அக்கா பார்த்தேன், கூப்பிட்டேன், அவங்க போயின்னு இருந்தாங்க, திரும்ப பார்க்க முடியல. அதை எடுத்துன்னு போயிட்டு போலீஸ் அவங்களுக்கு கிட்ட குடுத்துட்டு, அம்மா அப்பா கட்டிச்சேன்னா அது குத்துணுமே, இல்ல வேற சொத்து தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த எஸ்பி சார் கூப்பிட்டாங்க, மெடல் செயின் ஒண்ணு கிஃப்ட் குடுத்தாங்க. சந்தோஷமா தான்.